ஹே காய்ஸ் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது டெக் எஜுகேஷன் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஓப்போ OnePlus ரியல்மி இந்த மாதிரி ஒரு சில மாடல் மொபைல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம புதுசாக வாங்கும்போது பவர் பட்டனை எப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி சுவிட்ச் ஆஃப் ஆப்ஷன் காமிக்காது. அதுக்கு பதிலாக ஜெமினி இல்லைனா அசிஸ்டண்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் கேட்கும். ஸோ இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணி சுவிட்ச் ஆஃப் ஆப்ஷனை கொண்டு வரதுன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, ஃபோனில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி மேலே இருக்க சர்ச் பார் கிளிக் பண்ணி பவர் பட்டன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ நீங்கள் அடிக்கும்போது இந்த பவர் பட்டன் ஆப்ஷன் வந்து மேலே விசிபிள் ஆகும். அந்த ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா 2வது ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் அந்த செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்க பவர் மெனு அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிஃபால்ட்டாக செகண்ட் ஆப்ஷன் தான் இருக்கும். கூகுள் அசிஸ்டண்ட் தான் ஆனில் இருக்கும். நம்ம அதை பவர் மெனுவாக மாற்றிட்டு இப்போ நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா பேக் போயிட்டு இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் கரெக்டாக பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் பவர் பட்டனை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் வந்து காமிக்குது. ஓகேவா? ஸோ பவர் மெனு ஓகே ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் இந்த ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கோங்க.